திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார் புராணம். நம்மளுக்கு புராணம் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்க்கும் அடியேன். இது திருத்தொண்ட தொகை. இதை நம்ம விரித்து பார்க்க போறோம். 28 பாடல்கள்ல விரித்து பார்க்க போறோம். உரு நாட்டும் செயல் காமன் ஒழிய, உரு நாட்டும் செயல் காமன் ஒழிய. உயிர் ஒரு காம இந்த உருன்றது என்னது? ஒரு உருவம், ஆணு பெண்ணு இந்த மாதிரியான உருவம் எல்லாமே உயிர் தான். அந்த உயிருக்கு உயிர் இன்னாரு இன்னாருன்னு பிரிச்சு காட்டுற உருவம் ஆண் பெண் அப்படின்ற காட்டுறது காட்டி அந்த உருவத்தை உருவாக்கி அந்த அந்த உருவத்தை செலுத்துறது யாருன்னா காமன் தான். ஆணை ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பை செலுத்து. காமன் செயல் ஒழிய என்னது அப்படின்னாக்கா என்னன்னாக்கா உரு உடையனாய் இருந்து உயிர்கள் மேல் செலுத்துகின்ற ஆணை செயலினை மன்மதன். அப்படி செலுத்துறவன் யாருன்னா மன்மதன் தான். அவனை அழியும்படி செய்தவர் யாருனாக்கா சிவபெருமான். அந்த அப்படி சொல்ற உரு நாட்டும் செயல் காமன் ஒழிய, அப்படி செய்யக்கூடிய அந்த காமன் ஒழிய விழி பொழி சந்தி கண்ணில் இருக்க தீயால வருநாட்ட அப்படி வருநாட்டக்கூடிய திருநிதலால் நெற்றிக்கண் உடையவர். அப்படிப்பட்ட பெருமானார் மகிழ்ந்து அருளக்கூடிய பதி ஒண்ணு இருக்கு. அது என்ன பதி? அந்த பதி எப்படி இருக்கும்னா, வயலில் கருநாட்ட கடைசியர்தம். இந்த கரிய கண்களை விட இந்த பெண்கள் தான் கடைசியர்னாக்கா உழவு தொழில் செய்யக்கூடிய பெண்கள் தம் களி காட்டும். இந்த குறவை கூத்து அந்த மாதிரி அனங்காடுல இந்த மாதிரிலாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி நிறைய களி காட்டும் ஆடல்கள் நிறைந்த அந்த வயல் பகுதியில ஆடுவாங்களாம் பெண்கள். ஆடல்கள் நிறைந்த காவிரி திருநாட்டு வளம் காட்டும் செங்காட்டை. அப்படி பாயக்கூடிய காவிரின்ற நதி பாயக்கூடிய வளம் மிகுந்த ஊர் ஒரு செங்காட்டங்குடின்ற ஊரு ஆகும். நிலவிய அத்திருப்பதியில் என்றுமே நிலைத்து இருக்கக்கூடிய அந்த பதியில நெடும் சடையார் நீச்சடைவாள் உலகில் வளர் உயிர்க்கெல்லாம் உயர்காவல் தொழும்பனு. நெடும் சடையார் நீச்சடைவாள் பெருமான அடைந்த நெடும் சடை யாரு? சுவாமி வச்சுட்டு இருக்காரு. சுடர் சடை சுற்றி முடித்து நீட்டா இருக்கதால்தான் சுற்றி சுற்றி முடிச்சுக்கிறாரு. அப்ப நெடும் சடையார் நீற்று அடைவாள், அவர் பூசக்கூடிய நீற்று அவருக்கு அடையப்பட்ட தன்மையால் உலகில் பலர் உயிர்க்கெல்லாம் உயர்காவல் தொழில் கொண்டு அவரை இவர் அடைந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த பெருமானை அடைந்து அவரோட உதவியால இந்த உயிர்கள் எல்லாம் காவல் தொழில் பூண்டு இருக்கிறாராம். பல மலர் புகழ் மாமாத்திரர் குலம் தம் குலம் பெருக வந்துள்ளார். குழந்தை பிறந்த மாமாத்திரர்னு ஒரு குலம் இருக்கு. இந்த வைத்தியருங்க இருக்காங்களே அந்த குலம். அந்த குலமே இவர் பிறந்ததால் தான் பெருமை கொண்டது. வந்துள்ளார். பலர் புகழும் திருநாமம் பரஞ்சோதியார் என்பார். அதாவது பரஞ்சோதின்றது எல்லா இடத்துலயுமே உள்ள, இந்த சமயம் அந்த சமயம் இல்லாத எல்லாரும் புகழக்கூடிய சோதியார்னா சைவ சமயத்துக்கு தலைவரான சிவபெருமான் தான். சோதிய சுடரேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பரஞ்சோதின்றது அவரோட பேரு. அந்த திருநாமத்தை இவர் தனக்கு தாங்கியிருக்கார். அப்ப உலகில் உயிர்க்கெல்லாம் காவல் தொழில் பூண்டுன்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஆயுள் வேத கலையும் அழகில் வட நூல்களும். ஆயுள் வேத கலைண்டாக்கா ஆயுளை வளர்க்கக்கூடிய கலை. அப்ப இந்த மருத்துவன்றது ஆயுளை வளர்க்கறது. வேத கலை அது 6 கலைகள்ல அதுவும் ஒரு கலை. அதனாலதான் ஆயுள் வேத கலை. அதுதான் இப்ப மருவி ஆயுர்வேதம்னு வந்துருச்சு. ஆயுளை வளர்க்கக்கூடியதா இருக்கிற அந்த கலை தான் ஆயுர்வேதம்னு வந்துருச்சு. ஆமா, ஆயுர்வேதம்னு இப்ப சொல்றோம் இல்லைங்களா. அது 6 வேதத்துல அதுவும் ஒரு வேதமா ஆயுள் வேதம்ன்றது. அதனாலதான் அது வேதம்னே சொல்லிடுறாங்க. மருத்துவ கலையா இருந்தாலும் கூட அது வேதம்னு சொல்றாங்க. ஆயுர்வேத கலையும் அழகில் வட நூல்களையும். அதோட அவர் மாமாத்திர குலத்திற்கு தேவையான ஆயுர்வேத கலை மாத்திரமே இல்லாத மற்ற வட நூல்களையும் பயின்று சிறந்தவரா இருக்கு. அது மட்டும் இல்லாம தூய படைக்கல தொழிலும் இவர் கத்துக்கிட்டு துறை நிரம்ப பயின்றோட்ட. அது என்னன்னா முழுசா சும்மா கொஞ்சம் கத்துக்கல, முழுதான் கத்துக்கிட்டு பாயும் மத குஞ்சரமும் பரிமுகைக்கும் பண்பு மெய்ய தொழில் மிஞ்சையினும் மேதினில் மேலானார். அவர் கத்துக்கிட்ட என்னதான் இதுல யானைப்படையும் குதிரைப்படையும் சிறந்த அந்த படையை நடத்துறதுல ரொம்ப சிறந்தவரா இருக்கிறார். அவர் வல்லமை பெற்றவரா இருக்கார். மத குஞ்சரம்னா யானை, பரினா குதிரை, உகைக்கும் பண்பு மேய தொழில் விஞ்சைனாக்கா அதுல திறமையானவர். மேதினில்னா உலகத்துல அதுல இவரை விட்டு திறமையானவர் யாரும் இல்லைன்ற அளவுக்கு அவர் அதை கற்று இருக்கிறார். உள்ள நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றோட்ட. இந்த மாதிரி எல்லாத்தையும் பயின்று அவற்றால் அவர் பயின்றிருந்தாருன்னு எல்லாமே சொல்றாங்க. அது வேற. ஆனா ஒண்ணுத்துல தெளிவா இருந்தாரு. தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலின் செறிவு. சுவாமிய வணங்குற சிவபெருமானோட பாதம் தான் அது தெள்ளி என்னைக்குமே நிரந்தரமான இடம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம்.
தெளிவு பெற வடித்து எடுத்த பொருளாவது சிவன் திருவடியிலே செறிந்த அன்புடைமையாகிய ஒழுக்கமையாகும் என்று கொள்க. இதுதான் முழுமையான அறிவு அப்படின்னு அதை உணர்ந்திருக்காரு. கொள்ளும் உணர்விலே முன்னே கூற்று உதைத்த கழற்கு அன்பு பல்லமட அந்த உணர்வு இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, கூற்று உதைத்தார்ல யமனை உதைத்தார்ல பெருமான அந்த பாதத்துக்கு எப்பயுமே அன்பு எப்படி இருக்குமா, ஒரு வெள்ளத்தை தடைப்படுத்திட்டு திருப்பி எடுத்துட்டா எப்படி ஓணும், அந்த மாதிரி இவரோட அன்பு எப்பயுமே சிவபெருமானோட கழல்ல எப்படி இருக்கும்னாக்கா, தடைப்பட்ட வெள்ளத்தை எடுத்துட்டா எந்த மாதிரி ஓடுமோ, சாதாரணமாவே பள்ளத்துல வேகமா ஓடும், தடை செய்து போட்டுனா இன்னும் வேகமா ஓடும், அப்படி இருக்குமா இவரோட அன்பு. பள்ளமடையாய் என்ற கழற்கு அன்பு பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார். ஈசன் அடியாருக்கு என்றும் இயல்பான பணி செய்தே. இப்ப இவ பெருமான் மேல அன்பு கொண்டுட்டு அங்க சாக்கிய நாயனார் என்ன பார்த்தோம், பெருமானோட அன்பு கொண்டு தினம் உணவு அருந்ததுக்கு முன்னாடி ஒரு கல்ல பூவா நினைச்சு இறை வழிபாடு பண்ணார். இவர் இறைவனை உணர்ந்து இறை வழிபாடு பண்ணார். இப்ப இவர் இறைவனை உணர்ந்து இறைவனை வழங்குறதோட மட்டுமல்ல, சிவனை வணங்குறதோட மட்டும் இல்ல, சிவன் அடியார்களை வழிபாடு பண்றார். அப்ப ரெண்டும் ஒரே, அவருக்கு என்ன கிடைச்சது, வீடு பேர் கிடைச்சது, இவருக்கு என்ன கிடைக்குது, வீடு பேர். அப்போ சிவனை வணங்கினாலும் வீடு பேரு தான், சிவன் அடியார்களை வணங்கினாலும் வீடு பேரு தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறது இங்க நல்ல தெளிவா தெரியுது. இப்போ முதல் புராணம் நம்ம இப்பதான் படிச்சோம், இறைவனை தான் வணங்குறார், அதுவும் கல்லால அடிச்சு வணங்குறார், அவருக்கும் வீடு பேர் கிடைக்குது. இவர் அடியார்களை வணங்குறார், இவருக்கும் வீடு பேர் கிடைக்குது. ஈசன் அடியாருக்கு என்றும் இயல்பான பணி செய்தேன். ஆசில் புகழ் மன்னவன் பால் அணுக்கர். ஆசில் குற்றமற்ற புகழுடைய மன்னவன், அவருக்கு ஒரு மன்னர், சோழ மன்னர் இருக்கு, அவர் பால் அணுக்கராய் ஆவதற்கு ஆக பூசல் அவரோட கூட இருந்து பூசல் முனை களிறு குகைத்து போர் வென்று. இப்போ பூசல்னா சண்டைக்கு போர் முனைக்கு போயிட்டு களிறு உகைத்து அந்த யானைப்படைய எடுத்துட்டு போயிட்டு போர்ல வென்று புறமரசர் தேசங்கள் யாரெல்லாம் சண்டைக்கு வந்தாங்களோ அவங்களோட தேசங்கள்லாம் பல கொண்டு தேசத்தையும் வென்று பொருளையும் நிறைய கொண்டுட்டு இந்த வேந்தன் இருக்கார் இல்லையா, அவர் அணுக்க தொண்டரா இருக்கார் இல்லையா, அந்த வேந்தனுக்கு கொண்டு கொடுக்குறாரு. அப்ப அந்த மன்னன் புகழ்ந்து சொல்றார், மன்னவருக்கு தண்டுனா அவருக்காக படை நடத்தி அவருக்காக படை நடத்தி சேர்றது. மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவை வடப்பக்கம் போறாரு. அதனால சாமி வடக்குல இருந்து வந்துட்டார் போல. வடபுலத்து வாதாவி தொல் நகரம், வாதாவின்ற ஒரு நகரத்தை பழமையான நகரமா அது தூளா பொடியாக்கிட்டு துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியம். அப்ப இந்த துளை நெடுங்கைனாக்கா தும்பிக்கையை உடைய யானைப்படையை நடத்து. யானைப்படையெல்லாம் நடத்த முடியாதுமா, அது யானையில ஏறி போறதே பெரிய விஷயம், யானைப்படையை நகர்த்துறது பெரிய விஷயம். உகைத்து பன்மணியும் நிதி குவையும் பகட்டினமும் பரிசுத்தம், பல மணி நிதி குவை பல வகையான பரிசு, இதை எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு அரசன்ட்ட கொண்டு வைக்கிறார். அப்ப அரசன் சொல்றாரு, கதிர்முடி மன்னனும் இவர் தம் களிற்றுரிமை ஆண்மையினை அதிசயத்தை கொண்டு. அப்ப எல்லாம் சொல்ற, இந்த மாதிரி களிற்று யானைப்படை நடத்துறதுக்கு யாருமே இல்ல, சிவாயனம் யாருமே இல்லை அப்படின்னு அதிசயத்தை உரைக்கிறார். உரைத்த உடனே மதியணந்தார். அப்ப அமைச்சர்கள் பக்கத்துல உரைப்ப அறிந்த அமைச்சர்கள் பக்கத்துல இருக்க அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, உரைப்பார் மதி அணைந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலி உடைமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். சிவபெருமான தொண்டரா இருக்கிறதால இவருக்கு யாரு இவர் சிவபெருமான தொண்டரை வெல்றதுக்கும் உலகத்துல யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு தெரியும் தம்பெருமான் திருத்தொண்டர். அப்பதான் இவருக்கு தெரியுது இவர் சிவபெருமான தொண்டர்னு. தம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பெருபிரான் அடியாரை உணராத கெட்டொழிந்தேன், வெம்பு கொடும் போர்மனையில் விட்டு இருந்தேன் என வெறுவுற்று. ஆஹா, இது சுவாமி சிவபெருமானோட அடியார தெரியாம இவ்வளவு நாள் போர் முனையில விட்டு நான் காலத்தை கெடுத்துட்டேனே, நான் என்ன பெரிய தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்று இறைஞ்சினான். இவருக்கு யாரும் உலகத்துல எதிர் இல்லை அப்படின்னு என எடுத்துரைத்தார். இப்ப ஆஹா, இம்பெருமான் அடியாரதை இவ்வளவு நாள் நான் போர் முனையில விட்டுட்டேனேன்னு வெறுவுற்று திடுக்கிட்டு எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும்னு யார சுவாமியை வேந்தல மந்திரியார வேண்டாரு, இதை நீங்க பொறுத்துக்கணும். அப்ப இவர் பரஞ்சோதியார் சொல்றாரு, இறைஞ்சுதலும் முன்னிறைஞ்சு, அவர் முதல்ல இறைஞ்சு என்னுரிமை தொழிற்கு அடுத்த திறம் பெறுவேன், அதற்கு என்ன தீங்கு என்ன அங்கு அவருக்கு நிறைந்த அப்படி சொல்ற, எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ தொழில அதை நான் செய்தேன், இதுல ஒரு தீங்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னவருக்கு நிறைந்த நிகழ்வுகள் உடன் நீடு விருத்திகள் அளித்தேன், நிறைய செல்வமும் நிறைய நிலங்களும் அவருக்கு நிபந்தமா அளித்து அனம்புரி செங்கோல் அரசன் அஞ்சலி செய்து உரைக்கின்றார். அந்த அறத்தையே புரியக்கூடிய அந்த அரசன் சொல்றான், உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டு உயிர்த்தேன், நீங்க எதுக்கு இருக்கீங்க, தொண்டு செய்யறதுக்கு தான் இருக்கீங்க, இந்த நிலையை அறியாமைய
அறியாம இவ்வளவு நாள் என்னோட இருந்துட்டீங்க. எம்முடைய மனக்கருத்து இனிதாக இசைந்து, நான் சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் இசைந்து என்ன பண்ணுங்க, மெய்மை பொறி செயல் விளங்க. எது மெய்மை பொறியுது? மெய்மை பொறி இப்ப இந்த நாட்டிற்கு சண்டை போட்டு போறார். அதனாலதான் நாட்டுல இருக்க மனிதர்கள்லாம் சேஃப்டியா இருக்கிறாங்க. அது உண்மைதான். அது உடம்புக்கு செய்யக்கூடியது. இப்ப உயிருக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அதான் மெய்மை பொறினாக்கா இறைவேற்பாடு செய்யும் அன்பின் திறங்க. இதெல்லாம் இந்த உயிருக்கு. இப்போ ஒரு கணபதி ஈச்சரத்துல ஒரு கோயில் எடுத்து அது இதெல்லாம் இப்ப நமக்கு தான், அதுவும் நம்மளோட உயிருக்கு செய்யறாரு. இப்போ செங்காட்டங்குடியில பெருமானை வணங்கி அவருக்காக செங்காட்டங்குடியில இருந்து பெருமான் இந்த புராணம் நிறைவேற்று இப்ப நம்ம அவரை வணங்கி உய்தி பெறோம். இந்த உயிருக்கு தான் அவங்க செய்யற தொண்டு. அப்ப உடம்புக்கு செய்தாலும் இப்ப உயிருக்கு செய்யுங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் மெய்மை புரி. அப்போ எல்லாருமே இறை பணியிலே இருந்தோன்னு நாட்டு பணியெல்லாம் செய்யக்கூடாது அப்படி கிடையாது. சிலருக்கு விதிக்கப்பட்டது இறை பணி இருக்கு, அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு விடுவித்து விடுறாரு. மெய்மை புரி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி சிறு தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். இப்படி விடை கொடுத்தானா பதவியில இருந்து விட்டு விலக்கி நீங்க இந்த செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுத்துறாரு. மன்னவர்கிட்ட விடை கொண்டு தம்பதியில் அடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியா தாமும் பனிமதிவாள் சென்னியாரை கணபதி ஈச்சரத்து இறஞ்சி திருத்தொண்டு முன்னை நிலைமையில் வழுவா முறை அன்பினர் செய்கின்றார். இப்படியாக அவர் விடை கண்டுட்டு இங்க கணபதி செங்காட்டங்குடி தானே அவரோட ஊரு. அங்க கணபதி ஈஸ்வரன்றது சுவாமி குடிக்கொண்டு இருக்கிற கோயிலோட பேரு. அந்த கோயிலுக்கு சொன்னேன் இல்லம்மா தலை வரலாறு. கயமுகாசுரன்ற ஒரு அசுரனை கணபதி கணபதி இது பண்றாரு, சம்ஹாரம் பண்றாரு. அப்ப பண்ணும்போது ரத்தம் குருதி செங்குருதி காட்டாறு மாதிரி பெரிய ஒண்ணுதானே செங்காட்டங்குடி. இவர் கணபதி வழிபட்டு இது அடைஞ்சதால கணபதி ஈஸ்வரன் பேரு சுவாமி. இது அந்த கோயிலுக்கு பேர் கணபதி. நம்ம கோயிலுக்கு அப்படியே பூங்கோயில் பேரு. அது மாதிரி கணபதி ஈஸ்வரன்றது அங்க இருக்கிறது. அந்த கோயில்ல இறைஞ்சி திருத்தொண்டு. இப்ப இன்னமும் அந்த பாதாபி கணபதினு அவர் அங்கேருந்து கொண்டு வந்த கணபதி இருக்கிறாரு. அங்க முன்னை நிலை வழுவா முறை அன்பினில் பணி செய்கின்றார். இப்படியாக இருக்கிறார். வேத காரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய வேத காரண வேதங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய சிவபெருமானோட அடியாருக்கு வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடி பிறந்த திருவெண்காட்டு. எதுக்காக கல்யாணம் பண்றாரு? வேண்டிய பணி செய்யறதுக்காக இந்த தீதில் குடியில பிறந்த திருவெண்காட்டுல இருக்க ஒரு அம்மையார திருமணம் செய்துக்கிறார். தீதில் குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கையனும் காதல் மனை கிழத்தியார். அப்ப அந்த கடமைக்காக ஒன்றும் செய்யல. காதல் மனை கிழத்தியார கருத்தோன்ற வரும் பெருமை நீதி மனை அறம் புரியும் நீர்மையினை நிலை நிற்பார். இப்படியாக திருமணம் செய்து கொண்டு அறத்துல நின்று இல்லறத்திலையும் நல்லறமா நடத்திக்கிட்டு வராங்க ரெண்டு பேருமே. நீர்மையினை நிலை நிற்பார். இப்படியாக இருக்கிறாரு. சரித்தினா வாழ்ந்து வர்றது. நரையிதழி திருமுடியார் அடியாரை நாள்தோறும் சிவபெருமானோட அடியார நாள்தோறும் முறைமை நிலை என்னெல்லாம் முறைமை கொண்டு மனை புகுத்து கொண்டு மனை புகுத்து குலாவ பாதம் விளக்கிய ஆதனத்தில் இருத்தி அருச்சனைகள் செய்து இப்படியா முறைகள் இருக்கு. அந்த முறை தழுவாமே முறைமையில திரு அமுது ஊட்டி பின் உண்ணும் அல்ல, அவங்கள முன் ஊட்டி பின் உண்றது. அதுதான் இவரோட தன்மை. இவரோட நியமம் என்னன்னாக்கா அடியாரம் முன்னூட்டி பின் ஒன்றும் தன்மை. நிறைவுடைய பெருவிருப்பால் நியதியாக கொள்ளும். இதேதான் நியமம். டெய்லி செய்யற அவரோட நியமம் தான். துறை பருவா வலுவாகும் தூய தொழில் தலைந்தார். இப்ப இதுல எந்த வகையிலும் வலுவாம அந்த தூய தொழிலை செய்து நிக்கிறார். எப்படிலாம் ஊட்டுறாருன்றத சொல்றாரு. தூய திரு அமுது கனி, கனினா பழங்கள், கண்ணல்னா சர்க்கரை, அறுசுவை கறி 6 விதத்துல கறி, நெய், பாய தயிர் நல்ல கெட்டியா உரையிட்டு உண்டாக்கிய தினம் உண்டாக்கிய தயிர், பால், இனிய பன்னியம், உன்னீர் அமுதம் சுத்தம் செய்யப்பட்ட குடிநீரை தான் அடியாருக்கு கொடுக்கணும். அதான் உண்ணிய நீர் அமுதம் மேயபடியால் அமைத்து அமுது செய்விக்க மிசைந்து அடியார் மாயிரு ஞானம் பொற்றே வரும் இவர்கால் மனமகிழ்ந்தா. இப்படியாக அவர் எல்லாமே செய்துட்டு இருக்கும்போது நிறைய உலகத்துல இருக்க எல்லா அடியார்களும் இவரோட இல்லத்துக்கு திருவாமதம் செய்யறாங்க. சீதமதி அரவின் உடன் குளிர்ச்சி பொருந்திய நிலவோட கூட பாம்பையும் உடன் செஞ்சடை மேல் செறிவித்து அழகாக வைத்திருக்கக்கூடிய நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் இவர் விரும்பிய வழிபாட்டால மேதைகார். இவர் இந்த வழிபாடு எங்க போகுது? பெருமானுக்கு போகுது. அதனால நயப்பாட்டு வழிபாட்டால் அடியார வழிபட்டது அவருக்கு கிடைச்சிருச்சு. அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதைகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். இப்படி இப்ப அடியார்ல வந்துட்டாக்கா என்ன பண்ணுவாங்களா, அவங்க முன்னாடி இவர் தன்னை ரொம்ப சிறியரா அடைந்துருவாராம், காட்டிக்க மாட்டாராம், அடைந்துருவாராம், தன்னை ரொம்ப சிறியவரா அடைந்துருவாராம். அப்படி இருக்கிறதால ஆதலினால் சிறு தொண்டை என நிகழ்ந்தார் அவனுமே. அதனால இந்த உலகத்துல எல்லாரும் அவரை சிறு தொண்டர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரோட பேர் என்னது? பரஞ்சோதியார்.
ஆனா அழைக்கிறது வந்து சிறு தொண்டர்னு சொல்றாங்க. கண்ணுதலார் கணபதி ஈச்சரத்தின் கண் அமர்ந்து கருத்தமர உன்னிறை அன்பினில் பணி செய்து ஒழுகுவார் வலுவின்றி எண்ணில் பெரும் சீரடியார் இடைவிடாது அமுது செய்ய நன்னிய பேர் உவகை உடன் நயந்து உரையும் நாளின் கண். இப்படியாக எண்ணில் சீரடி இத்தனை பேரு தான் இல்லை, எண்ணிக்கை இல்லாத சீரடியார்கள் வந்து இடைவிடாது அமுது செய்துட்டு இப்படியே நல்ல சந்தோஷமா உரைக்கிற நாள்ல நீராறும் சடைமொழியார் அருளினார். யாரால அருளால? சிவபெருமானோட அருளினால் நிறைதவத்து பேராளர், நிறைந்த தவத்துக்கு பலனாக பேராளர் அவதமக்கு பெருகு திருமனை அறத்தின் வேறாகிய ஒரு மனை அறத்துக்கு வேர் யாருன்னா மனைவி. அதனாலதான் வேறாகிய இந்த ஒரு செடின்றது ஒரு மனையாருன்னா அதுக்கு வேறா நிற்கக்கூடியவதுங்க வந்து மனைவியார் தான். வேறாகி விலகும் திருவெண்காட்டு நங்கைப்பால் சீராள தேவர் என்னும் திருமனைந்த அவதரித்தார். இப்போ சீராள தேவர்னு ஒரு திருமைந்தர் வந்து இவங்களுக்கு ஆரம்பிக்க. ஏன் வந்து திருமைந்தர் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா, பின்னாடி வந்து இந்த மைந்தரை தான் வந்து திரு அமுதா சுவாமி கேட்க போறாரு. இவராதான் இவங்களுக்கு வந்து வீடு பெருக்க படைக்கூடாது, அதனாலதான் திருமைந்தன் சொல்றார். அருமையினின் தனிப்புதல்வர் பிறந்த பொழுது அலங்கரித்த பெருமனின் கிளைனா உறவுக்காரங்க கிளை கலைப்ப பிறர்கரிய மணி பெற்று வரும் மகிழ்ச்சி தாதையார் மனத்து அடங்கா வகை வளர திருமலை நெய் ஆடல் விழா செங்காட்டன் குடியிருப்பு. அந்த செங்காட்டன் குடியில நெய் ஆடல் விழான்னு குழந்தை பிறந்தவன ஒரு விழா எடுக்கிறாங்களாமா. எடுத்து இந்த மாதிரி அந்த சுற்றமும் கிளைஞர்களும் மகிழ எடுக்கிறாங்க. மங்கள நல் இய முழக்கம் மறைமுழக்கம் வானளப்ப இங்க கூட இங்க இருக்கிற முழக்கம் வந்து வான வரைக்கும் எதிரொலிக்குதான். அங்கனதம் சீரடியாருக்கு அளவிருந்த நிதி எப்படி கொண்டாடுறாருனாக்கா, அங்கனர்னா சிவபெருமான் அவரோட அடியாருக்கு அளவிருந்த நிதி கொடுத்து கொண்டாடுறாங்க. அப்ப அந்த கொண்டாட்டம் கூட எப்படி இருக்குதுன்னா, சிவனடியாருக்கு செய்யும் போது தான் அதுவே கொண்டாட்டமா மாறுதே வழிய கொண்டாட்டம்ன்றது தனியா ஒண்ணும் கிடையாது. அதான் இறைகளோடு கலந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வுன்னு சொல்லி கொண்டு வந்த நம்பியார் சொல்வார். அங்கனதம் சீரடியாருக்கு அளவிறந்த நிதி அளித்து தங்கள் மரபினில் உரிமை சடங்கு தசதின 10 தினங்களும் பொங்கு பெரும் மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணிக்கிறாங்க. அப்புறம் இந்த குழந்தைக்கு ஆர்வ நிறை பெரும் சுற்று அகமலர அளித்தவர் தான் பார் பெருகு மகிழ்ச்சியுடன் பருவமுறை பாராட்டு. ஒரு பருவத்துல என்னென்ன செய்யறாங்களோ செய்யறாங்க. சீர் பெருக செய்ய வளர் திருமகனார் சீரடியில் தார் வளர் கிண்கிணி அசைய தலநடையின் பதம் சார்ந்தார். தலநடை பதம்னா ஒரு வயசு வர பதம் வந்தோடனே அவருக்கு அந்த கிண்கிணி பருவம் வந்தோடனே அந்த சலங்கை அனுப்பிக்கிறாங்க. சுருளுமயில் நுதல் சுட்டி, இங்க வந்து சுருளுமயில இங்க நுதல்னா நெத்தி சுட்டி. துணை காதல் மதிக்குடம்பை, காதல் என்னது குதம்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன்னு அணிவிக்கிறாங்க. திரு கண்டத்துல கண்ட ருத்ராட்சம் சொல்லினா அந்த நான் அணிவிக்கிறாங்க. மார்பில் 5 படை சங்கு சக்கரம் இந்த மாதிரி 5 படைகள் கொண்ட இந்த தாலின்னு ஒண்ணு போடுவாங்க. தாலினா பொதுவாக கழுத்துல அணிகிற எல்லா பொருளுமே தாலி தான். அந்த 5 படை தாலி போடுறாங்க. அப்புறம் கையில் வந்து பொறியில் வைரச்சரிகள் போடுறாங்க. பொன் அரைஞான் இடுப்புல வந்து பொன் அரைஞான் போடுறாங்க. புனைச்சதங்க தெருவில் உள்ள விலங்க வளர் திருவிளையாட்டு இப்படியெல்லாம் புனைந்த ஒரு அலங்கார கோலத்துல இந்த சீராள தேவநாயனா தெருவுல வந்து தேர் உருட்டை விளையாடிட்டு இருக்காரு. வந்து வளர் 3 ஆண்டில் இப்ப 3 வயது ஆகுது. இப்படியா வளர்ந்து 3 வயது ஆகுது. 3 ஆண்டில் மயிர் வினை மங்களம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொல் தெளிவில். அப்போ மழலை சொல் தெளிவில் செழும் கலைஞர் பயில மழலை மாறின நேரத்துல நல்ல கலைகள்லாம் பயிலணுன்றதுக்காக பந்தமர இவங்க பந்தத்தெல்லாம் இருக்க வந்து அவரை கொண்டு போய் பள்ளியில போடுறாங்க. இந்த இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளியில போடுறாங்க. போட்டு அண்ணாலே சண்பை நகர் ஆண்டகையார் எழுந்தருள, இது வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆனமாமா. அண்ணாலே சண்பை நகர் ஆண்டகையார் எழுந்து அருள. அப்ப இப்படியா வளர்ந்து போகும்போதுதான் தல யாத்திரை நம்ம முன்னாடி ஞானசம்பந்தர புராணம் படிச்சோங்களா, அப்ப செங்காட்டங்குடிக்கு வந்த செயல் நடந்ததுன்னா அப்ப இந்த நாள்ல தான் வந்து வர்றாரு ஞானசம்பந்தர் வர்றார். வந்ததுக்கு அப்புறம் அண்ணாலே சண்பை நகை ஆண்டகையார் எழுந்தருள முன்னாக எதிர்கொண்டு கொடுப்புகுந்து எதிர்கொண்டு அழிச்சு முன்னூல் சேர் பொன்மார்பில் சிறு தொண்டர் புகழை காவனர்த்தம் நன்ன அமைச்சவடிகள் போற்றி சேர்த்து இவர் அழிச்சிட்டு வந்து இங்க இருக்கிறார். இப்படி இருக்கும் போதுதான் சண்பை பெருமானும் அங்க வந்து என்னன்னா தன்னோட இவரோட இருந்து உள்ளம் கலந்து இருந்து காதல் பிறகு இருந்து தன்னோட நட்பை இவருக்கு அருள் செய்து சிறப்பித்துட்டு இவர் பின்னாடி வந்து ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் வந்து முதல்ல சொல்லிடுறார் செங்காட்டங்குடிக்கு பெருமானாருக்கு இங்க அருள் கிடைக்க போகுது, சீராள தேவனாலதான் கிடைக்க போகுதுன்ற குறிப்பை வந்து பதிகத்துல குறிப்பிட்டுட்டு அவரு வந்து இவருக்கு நட்பு அருளி அவரு சென்றார். இப்படியாக இவங்க இருந்துட்டே இருக்கிறாங்க. இப்படியாக இவர் வளர்ந்து கொண்டு வரனால இந்த 3 ஆண்டு வளர்ந்து வந்த நாள்ல அந்நாளை சண்பை நகை ஆண்டகையார் எழுந்து சண்பை நகை ஆண்டகையார் நம்ம திருஞானசம்பந்தமூர்த்தி எழுந்தருள முன்னாக எதிர்கொண்டு அவர் அழைச்சிட்டு
வந்து கொடு புகுந்து, அதான் சொல்லுவாரு, ஓடி வந்துன்னு சொல்லுவாரு. கொடு புகுந்து முன்னோல் சேர் பொன்மார்பில் சிறு தொண்டர் புகழையார் சிறு தொண்டர் நாயனார் அடுத்து வரும்போது அவர் வந்து நன்னாம சேவடிகள் போற்றி ரசித்து நலம் சிறந்தார். இந்த சீராள தேவ நாயனாரோட குறிப்பு அதுல வைக்கிறார். இவருக்காக கொடுக்கறதுக்கே வந்து இவர் நம்ம பெருமான் வந்து இவருக்கு அருள் கொடுக்கறதுக்காக தான் அங்க வீச்சிருக்கிறாருன்னு அந்த தேவாரத்துல சொல்லுவார். இல்ல ஒரு செங்காட்டங்குடியில இந்த பஞ்சமம் பண்ணந்தமா பைங்கோட்டு மலர் புண்ணை பிறவைகள் பயப்புற சங்காட்டம் தவிர்த்தனே தவிர இந்த அந்த பாடல்ல வந்து ஒரு 3வது லைன்ல வந்து செங்காட்டம் குடிமைய சிறு தொண்டன் பணி செய்ய, கர்ணைவெல்தோர் சிறு தொண்டன் கணபதி சிரமேய, சிட்டன் சீர் சிறு தொண்டன் செங்காட்டன் குடிமையன்னு சிறு தொண்டன் ஆயினாரா ஒரு வரியிலையும் வந்து இந்த பாடல் ஃபுல்லாவே சிறப்பித்து சொல்றாரு. அந்த அதே மாதிரி இங்க இந்த இடத்துல வந்து சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டன் குடி, அதாவது பெருமானுக்கு என்னைக்காவது இவரை வணங்கிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவரோட அருள் பெறலாம். பேராளன் பெருமாளன் தான் அருள் ஒரு நாள் பெறலாமே. சிறுதொண்ட நாயனாரை வணங்கிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா வந்து சுவாமியோட அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சொல்றாரு. சீராளன் சிறுதொண்டன் செங்காற்றின் குடிமைய பேராளன் பெருமான் தான் அருள் ஒரு நாள் பெறலாமே, கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துலயும் சொல்றாரு. அதுதான் இங்க வந்து பொன்மார்பில் சிறு தொண்டர் புகழி காவநாதம் நன்னாம சேவடிகள் போற்றி ரசித்து நலம் செலுத்தார்னு இந்த இடத்துல பெரிய புராணத்துல சக்கர பெருமான் பதிவு செய்யறார். சண்பேதம் பெருமானம் தாங்கறிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டர் உடன் பயின்று இப்படியாக இருக்கும்போது அவரோட பெருமை இருமரும் இன்புற்று மற்றவரை மண்பரவும் திருப்பதிகத்தில் வைத்து சிறப்பித்து நண்பருளி எழுந்து நண்பு அருளை நட்பு அவருக்கு அருளி எழுந்து அருள தாம் இனிது நயப்புற்றார். இத்தன்மை நிகழ்நாள் இப்படியாக நிகழ்நாள் இவர் திருத்தொண்டு இரும் கையிலை இருக்கக்கூடிய இவர் திருத்தொண்டு இரும் கையில இருக்கக்கூடிய பெருமான அத்த திருவடியினைக்கு சென்றடைய இவரோட தொண்டு எது போய் சென்றடையுது, இவர் செய்த தொண்டு தான் வந்து பெருமானோட பாதத்துல போய் திருவடி இணைக்கு சென்றனைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு அவனோட மெய்த்தன்மையான அன்பை நுகர்ந்து அருள போறாரு. அதனால நுகர்ந்து அருள்வதற்கு விடையவர் தாம் சித்த மகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். இப்படியாக அவரோட அன்பை வந்து அணையணுன்ற எண்ணத்தால அங்க திருமலையில இருந்து இங்க விலகி இங்க வரப்போறார். என்னும் திருமைந்தர்னு சொல்றானா இச்சரித விளைவுக்கு மூலமாய் இறைவர் தாமே விரும்பிய பண்டமென சொல்லும் பேரு பெற்றவர். அவ இந்த பண்டம் தான் வேணும்னு திருவமதா கேட்கிறார் இல்லையா, சொல்ல பெறும் பேரு பெற்றவர். சீராளன் சிறுதொண்டன் என்று ஆளுடைய பிள்ளையாரது மறைத்திரு வாக்கினர் பிறக்கும் பேருடையவர். நம்ம பெருமானே கேட்கிறார். இன்னொன்று நம்ம நாயனார் வாக்குல வர்றார். முருகப்பெருமானுடன் வந்து இறைவர் ஆட்களும் தனி சிறப்புடைய பேர் பெற, வேற எங்கேயுமே சரவணத்தோட போனதே கிடையாது, இங்க மட்டும்தான் வந்து சரவணத்தோட வர்ற. அதனால முருகப்பெருமானோட வந்து இறைவர் வந்து தனிச்சிறப்பு பெற்றவர். இது எல்லாமே என்ன எதனால வந்துன்னா நம்ம இந்த சீராள தேவனாய், அதனால நீடு மகனார்னு சொல்லி கொண்டு வந்து செங்காட்டங்குடியில மட்டும்தான் முருகப்பெருமானோட சரவணத்துடன் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாரு. முருகப்பெருமானோட வந்து இது எல்லா இடத்துலயும் சுவாமி அம்பால தான் வருவாங்க. ரிஷபத்துல முருகப்பெருமானோட வந்தது இங்க மாத்திரம்தான். பதிகத்துல ஞானசம்பந்தர் பிள்ளையார திருவாக்கினில் வரும் பெயர் பெற்றாலே போதும். பனைமரம்லாம் அவரோட வாக்குல வந்ததாலே வீடு பேர் பெற்றுடுது. இந்த பெண்ணு போதியோ பூம்பாவேன்னு சொல்ற எலும்பு வந்து பெண்ணாகி வீடு பேரு அவர் வாக்குல வந்தாலே வந்து எண்ணிறந்த அருளைப்பாடு இருக்கு. அதான் பொடி நுகரும் சிறு தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக கடினிருந்தா வீற்றிருந்தான் கணபதி ஈச்சுரத்தானே. சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டன் குடிமையை பேரலான் என்ற வாக்கியங்கள் இது மாதிரி ஒரு வாக்கியத்திலும் அவர் பெரும் பேரு பெற்றது சொல்லுது. திருத்தொண்டின் உண்மை திறத்தை தன்னையே தெளிய நாடி. சுவாமி வந்து சோதிக்க வராருன்னு எப்பயுமே சொல்லக்கூடாது. வந்து சுவாமி வந்து இந்த உண்மையை வந்து நுகர்றதுக்கு வர்றாரு. மெய்த்தன்பு அன்பு நுகர்ந்து அங்க வந்தாருல, அன்பனும் நேர்ல ஆடுறதுக்கு வந்தாரு, அன்பனும் நேர்ல ஆடுறதுக்கு வந்தாரு அமர்நீதியார் புராணத்துல இல்லையா. இங்க வந்து அன்பை நுகர்றதுக்கு வர்றாரு. அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு விடையவர்தான் சித்த மகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். அப்ப இது வைரவர்ன்றது அது ஒரு வேடம். அப்ப எப்படி எல்லாம் வராருன்றத பார்ப்போம். மடல் கொண்ட மலர் இதழின் நெடும் சடையை மனப்பெய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேக சுருள் போல தொடர் பங்கி சுருண்டு இருண்டு தூரி நெறித்து அசைத்து சரி பட துஞ்சினில் கருங்கொஞ்சி கொந்தளமாக அப்படியே பரப்பிட்டாராம். என்ன பண்ணா ஏற்கனவே வந்து அவரோட நெடு பெரிய சடை இல்லையா, நீண்ட சடை. அப்ப அதுல வந்து என்ன இருக்கும், மடல் கொண்ட அழகான இதழ்கள்லாம் இதழ் கொண்ட மலர்லாம் இருக்கும். அந்த சடையை என்ன பண்ணிட்டாராம்
நெடுல் சடையை வனப்பெழுத கடல் மண்டி முகந்து எழுந்த காலமே. இப்ப கடல்ல இருந்து நீராவி அதிகமா போனா எப்படி கண்ணம் கரை. அவருக்கு எப்பயுமே மின்னார் செஞ்சடைமே பொன்னார் மேனியனே புலித்தோர மின்னார் செஞ்சடை அடல் நீர் ஒழுகி அணையா சடை. அந்த சடை அவருக்கு மட்டும்தான். அப்படியே வந்தா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனால என்ன பண்றாரா, உள்ளதான் பெருமான் வந்து மாற்றிக்கிறார். எதையுமே வந்து புதுசாக பண்ணிக்கல. இங்க இருந்த அந்த செவந்த சடையை என்ன பண்ணிட்டாரு, நிறைய அந்த கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் கால மேகம் உண்டுட்டா எப்படி காலம்னா கருப்பாயிடும் இல்லைங்களா. அவன் கருகருன்னு ஆக்கிட்டாராம். செவந்த சடைய கருகருன்னு ஆக்கிட்டாரு. அதான் கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேக சுருள் போல. அப்ப நீட்டா இருந்த சடையை சுருட்ட முடியாக்கிட்டாராம். தொடர் பங்கி சுருண்டு இருண்டு தூரி நெறித்து, அதை என்ன பண்ண கேர்ள்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சுருண்டு சுருண்டு சுருண்டி சுருண்டி தூரி நெறித்துனா அடர்த்தியா இருக்கான். சும்மா அப்படி தெளிவான இல்ல, தூரி நெறித்து அசைந்து சரி பட துஞ்சின்னு கருங்குஞ்சு கொந்தளமாக அப்படியே பம்ப மாதிரி வச்சுக்கிட்டாராம் சடைய. இந்த வைர வேடத்துல வந்து சுட்டி 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 பம்ப மாதிரி வச்சுக்கிட்டாராம். அஞ்சனம் மஞ்சனம் செய்தது அணைய அழில் கிளர் பம்பை மஞ்சினிட இடை எழுந்த வான்மீன் பரப்பு என்ன புஞ்ச நிறை வண்டு தேன் சுரும்பு புடை பறந்த ஆர்ப்ப துஞ்சின் நுனி தனி பரப்பும் தும்பை நறுமல தோன்ற. இப்ப என்ன பண்ணா, அஞ்சனம் மஞ்சனம் செய்தது அணிய அலர்கிளர் பம்பை. அந்த அந்த இது எப்படி இருக்குதுனாக்கா, ஆமா கண்ணுக்கு எடுக்கக்கூடிய மஞ்சனம் மாதிரி அப்படி அணி கிளர் பம்பை அப்படியே அழகா இருக்கான். சுருண்டு சுருண்டு கருள் வந்து சுருண்டு இந்த கரலா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு முடிக்கு ஒரு லட்சணமா. அது அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அணைக்கிளர் பம்பை மஞ்சின் இடையிடையில. அது கூட இது எப்படி இருக்குதுன்னா மேகம் மாதிரி இருக்கு. அது கூட நடுவுல மேகத்து நடுவுல என்ன இருக்கும், நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா. வானத்துல வந்து மேகம் இருக்குதா, மேகத்தின் நடுவுல நட்சத்திரம். அந்த மாதிரி என்ன பண்றாரா, இந்த தும்பை பூ ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த தும்பை பூல தேன் படர்ந்து அப்படியே தேன் சொழு இருக்குதாம்மா. அந்த பூவெல்லாம் நடுவுல வச்சுக்கிட்டாராம். அது என்னன்னா இந்த மேகத்து நடுவுல நட்சத்திரத்துல வச்சுக்கிட்ட மாதிரி வச்சுக்கிட்டாராமா. இப்ப இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்காங்கல்ல. அப்ப அவர் பண்ணதான் எல்லாரும் பண்றாங்க. புதுசா யார் என்னத்த பண்ணிட முடியும். அத புஞ்சை நீரை வண்டு தேன் சுரும்பு புடை பறந்து அது வந்த தேனு புடை அது அதோட படபடையா வந்து இருக்குதாமா. 1-2 கூட பறந்து ஆர்ப்ப சத்தம் அந்த அந்த கங்கையை தான் மறைச்சிட்டாருல, அதுக்கு பதில் இந்த சத்தத்தை வச்சுக்கிட்டாரு போல இருக்கு. பறந்து ஆர்ப்ப துஞ்சின் நுனி தனி பரப்பும் தும்பை மர்ம. அதுல வந்து இந்த நட்சத்திரம் மாதிரி இந்த தும்பை மலரை நடுவுல வச்சுக்கிட்டாராமா. அந்த வரிசையில புஞ்சம்னா குவியல், திரட்சி, கூட்டமா வருதுன்னு அர்த்தம். அருகு திருமுடி செருகும் அந்த இளம் பிறைந்த அன்னை பெருகு சிறுமதியாக்கி பெயர்த்து சாத்தியது என்ன விரிசுடர் செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் விலங்கு சுடர் திருநுதன்மை திருநீற்று தனி போட்டு திகழ்ந்துலங்க. இப்ப என்ன பண்ணாரா, இந்த பாரு இங்க வா, நீ வந்து பிறை நிலா இந்த அடியார்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, யார் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க வா, நீ வளர்ந்துக்கோன்ட்டார. முழுசாயிடுச்சான். முழுசானவனே அதை அப்படியே கொண்டு வந்து திருநீர் பொட்டு மாதிரி நினைச்சுல பூசிக்கலையாம், பொட்டா வச்சுக்கிட்டாராம். திருமதி பொட்டு. அப்ப வந்து திருநீர் என்ன ஆக்கிட்டாரு, பொட்டா வச்சுக்கிட்டாரு, பூசிக்கல பாருங்க. ஏன்னா அந்த ஒரு கண்ணு இருக்கு இல்லையா, அதை மறைக்கணும்ல. அதனால பொட்டு. அருகு திரு முடி செருகும் அந்த இளம் பிறை தன்னை. எப்பயுமே சின்னதா வளராத முடிய வச்சுட்டு இருக்கிறாரு. அதை என்ன பண்ணிட்டாரு, சின்ன மதியம் பெருகு சிறு மதி ஆக்கி முழுசாக்கிட்டாரு. ஆக்கி பேர்த்து சாத்தியது அதை முழுசாக்கிதான் வச்சுக்கிட்டாரோன்னு சந்தேகப்படுற மாதிரி வீரி சுட செம்பள ஒளி வெளியில் விரிக்கும் விலங்கு சுட திருநுதன் மேல. அப்ப ஏற்கனவே அங்க ஒரு நெச்சி இருக்கு இல்லையா, அது மேல இந்த பொட்டை வச்சுக்கிட்டாராமா. இந்த பொட்டு திருநீற்று தனி பொட்டு. நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா அவரோட வைரவர்கிட்ட பொட்டுதான் இருக்கும். கற்பூர இது என்ன கற்பூரம்னு வாங்களே, பச்சை கற்பூரம் அது சாத்துவாங்க. அந்த திருநீற்று தனி பொட்டு திகழ்ந்து இலங்க. அப்படியே பொழிவா, திருநீர் எப்படி பூசினாலுமே பொழிவுதான். திகழ்ந்து இலங்க வெவ்வரக்கன் மண்டலமும் விலங்கு மதி மண்டலமும் அவ்வனல் செம்மண்டலமும் உட அணைந்தது என அழகை வவ்வு திருக்காதனில். இப்ப வந்து இந்த அருக்கன் மண்டலம்னாக்கா அந்த சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் ரெண்டும் விலங்கு மதி. சூரிய மண்டலமும் சந்திர மண்டலமும் ஒரு தனித்தனியா இல்ல, மண்டலத்தோட வந்திருக்கு. அவ்வனல் செம்மண்டலமும் 3 கண்ணும் என்னது 3 மண்டலம் இல்லையா, சூரியன் சந்திரன் அனல் இல்லையா, அந்த 3 மண்டலமும் உடனே என அழகை வவ்வு திரு. இது 3 ஒரு காதுல கொண்டு வந்து போட்ட மாதிரி அழகை கொடு. அந்த காதுல வந்து மணி குழை சங்கு வளைத்து 3 விதமா அந்த அந்த இது குழைய செய்யறாரு.
என்ன பண்றாரு, முதல்ல மணி குழ சங்க வளைக்கிறாரு. அது உள்ளார செவ்வரத்தை மலர் சரித்த திருத்தோடு புடை சிறக்க அந்த இதுக்குள்ளார வந்து இந்த செவ்வரத்தத்தை சொருவினா மாதிரி ஒரு செவந்த கல்லு வச்சு ஒரு தோடு போட்டுட்டாராம் சாமி. ஓ, காலையிலே தோட்டை காட்டி இதுக்கு தான் கூப்பிட்டாரா? அங்க பாருங்க, அங்கேயும் வந்து ஒரு செவப்பு உள்ள ஒரு தோடு. ஓ, நினைச்ச மாதிரி செங்காட்டங்குடி நாயனார நினைச்ச மாதிரி அருள் ஒரு நாள் பெறலாமேன்னு சொன்னது சிவசிவ பாருங்கம்மா. இப்பதான் அவரை வணங்கினா பெருமானோட அருள் பெறலாமேன்னு சொன்னா நம்ம சிறுதொண்ட நாயனார் வணங்கும் போதே அவர் காட்டுறாரு தோட. வெண்காட்டு நங்கை சந்தன தாதையார் திரு வெண்காட்டு நங்கை எம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. உளங்கொள்பவர் அப்போ களங்கொள் விடம் மறைத்து அங்க கருப்பா ஒரு இடம் இருக்கு இல்லையா, அத களங்கோல் விடம் மறைத்தருள கடல் அமுத குமிழ் நின்ற அது கொடுத்தது எது? இந்த விடத்தை கொடுத்தது கடல் தான். சரி, அதுல இருந்து ஒரு இந்த குமிழ்ல இருந்து ஒரு முத்தை எடுத்துக்கிட்டாராம். ஒண்ணுல இருந்து ஒண்ணு எடுத்துப்போம், பாவம் அதுக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது ரொம்ப எல்லாரும் கடலை திட்டுறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, களங்கோல் விடம் மறைத்து அருள கடல் அமுத குமிழ் நிறை, கடல்ல இருந்து ஒரு குமிழ் வந்தா போல இருக்கக்கூடிய துளங்கோலி வெண்திரள் கோவை, அதுல இருந்து வந்தா மாதிரி அதுல இருந்தே வந்த திரள் கோவைனாக்க மணியால முத்தாலான கோவை எடுத்துக்கிறார். தூயவனம் அணிந்தது என்ன உளங்கொள்பவர் கரைந்து அந்த இது பார்த்தவனே பாக்குறவங்க எல்லாம் அப்படியே கடைந்து உடலும் உயிரும் உருகுதாமா, உருகுதேன்னு ஏன்னா கரைந்து உடலும் உயிரும் உருக பெருக விலங்கு திரு கழுத்தினிட வெண்பளிங்கின் வடம் திகழ, வெள்ள பளிங்கு வடத்தை வந்து இதை மறைச்சு இப்படி போட்டுக்கிட்டாராமா. அதை பார்த்தாலே எல்லாருக்கும் உருகுதாமா. திருக்கழுத்தின் இடை வெண்பளிங்கின் வடம் திகழ. உண்மையில சுவாமி வெள்ளை சாத்தி புறப்படும் போது அப்படி இருக்கும். என்ன மாதிரி சொல்ல தெரியல எனக்கெல்லாம். நான் எனக்கு என்ன கவிதை தெரியுமா, என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இப்படி இருப்பாரு சுவாமி. அந்த வெய்ய நேரத்துல சும்மா வெள்ளை சாத்தி அந்த வெள்ளை வஸ்திரம் வெள்ளை இல்லாது பன்னீரை தொளிச்சு அந்த 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 அவங்க அந்த ஊர்ல மாத்திரம் வேற மாதிரி இருக்கும் நட. சரிபாதி நடன்னு சமபாதியோ சரிபாதியோ சொல்லுவாங்க. அம்பாள் ஒரு பக்கமும் சுவாமி ஒரு பக்கமுமா ரெண்டு பேருக்கும் சமமான நடன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமா இருப்ப. செம்பரதி கடல் அளித்த செக்கர் ஒளியினை அந்தி பம்பும் இருள் செறி பொழுது படந்து அடைந்து சூழ்வது என தம் பழைய கரிவுருவை கொண்டு சமைத்து அது சாத்தும் அம்பவள திருமேனி கஞ்சுகத்தின் அணிவிலங்க. இப்ப ஏற்கனவே ஒரு இது உள்ளதை தானே மாத்திட்டு வர்றாரு. ஏற்கனவே ஒரு சட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறாருல்ல, என்ன சட்டம் வச்சிருக்கிறாரு? மதிமண்டலம் அறுக்க மண்டலம் அரை மண்டலம் இது சொன்னோம் இல்லைங்களா. இதுல வந்து காது வந்து மதிமண்டலம், குழைன்றது வந்து அனல் ஒரு இது அறுக்கன் மண்டலம் அனல் மண்டலம் குழை. அதுக்குள்ள நெருக்கப்பட்ட சொருவப்பட்ட அந்த செவ்வரத்தா மலர் வந்து அறுக்கன் மண்டலம். இது 3 மாசம் சேர்ந்துதான் வந்து அவருக்கு காது அழகு கொடுத்துடுது இல்லைங்களா. அப்ப விடை மடைத்து அழக குமிழ்ன்றது தெரியும். விடத்தன்மை போக்குறதுக்காக அமுதம் வைத்து என்ற அந்த அமுதம் வைக்கிறதுக்காக பளிங்கு இதுவா போட்டுக்கிட்டாரு. அவருக்கு ஏற்கனவே இருக்கிற சட்டம் என்னது சொல்லலையே நீங்க. இப்போ வந்து ஏற்கனவே கரிய கஞ்சுகம்னால யானை அதோட ஒளிய வந்து உரிய வந்து அவர் போத்திருந்தவர் இல்லைங்களா. அந்த திருமேனியில் போர்த்தே கரிய கஞ்சுகம் அத்திருமேனியின் அந்த சக்கர் ஒளியினை இருட்பொழுது சூழ்வது போன்றிருந்தது. பழைய கரிவுருவை போர்வை போல தோன்றியது கஞ்சுகம். கஞ்சுகம்ன்றது ஒரு இந்த கம்பளை மாதிரி ஒரு ஆடைமா. அந்த ஆடை வந்து ஏற்கனவே அந்த கஞ்சுகம் அந்த யானத்தோல் ஆடை மாதிரி தானே இருக்குது. அது மாதிரியே இருக்குது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருனாக்கா அந்த க்ளூ கொடுத்தாரு பாருங்க. பம்பும் இருள் செறி பொழுது படந்து அணைவது சூழ்வது என தம் பழைய கரிவுரை செம்பரதி கடையில் அழைத்த செக்கர் ஒளியினை அந்தி பொழுது பம்பும் இந்த சாயந்தரத்துல இருக்கக்கூடிய தகன்ற ஒரு ஒளிய வந்து என்னாவும் இருட்டு வந்து மறைச்சுக்கோ இல்லைங்களா. அது மாதிரி இவரு செக்கச்சுவேன்னு இருப்பார். செம்மேனி இல்லைங்களா, பொன்னார் மேனி ஏனே இல்லையா. இவர் மேல அந்த கரிய யானை ஊரைய போத்தப்ப எப்படி இருக்கும் அந்த இது மறைச்சது இல்லையா. அது மாதிரி ஒரு உடையை எடுத்து ஒரு சட்டை கஞ்சுகத்தை எடுத்து அணிஞ்சுக்கிட்டு வர்றாரு. இவரோட மேனிய வந்து செவந்த மேனிய ஒரு கரிய இது அது எப்படி இருக்குன்னா அந்தி வானத்தை வந்து ஒரு கரிய மேகம் வந்து மலைச்சா மாதிரி அதான் க்ளூ கொடுத்துட்டாரு பாருங்க. செம்பருதி கடலாத்த சக்கர ஒளியின அந்தி பம்பு இருள் சரி பொழுது படந்து அணைந்து சூழ்வது என தம்பழைய கரிபுருவை கொண்டு சமத்து. புதுசா ஒண்ணும் எடுத்துக்கல, எல்லாமே இருக்கிறத தான் போட்டுக்கிட்டாரு சாமி. புதுசா ஒண்ணும் வாங்கிக்கல அவரு. அதனால இன்னாரு ஏற்கனவே வச்சிருந்தாரு இல்லையா யானை தோடு, அதையே புதுசா ஒரு கஞ்சுகமா ஒரு இதுவா அனுப்பிச்சுட்டாரு. வாங்க சட்டையா அனுப்பிச்சிட்டாரு வாங்க.
அம்பவள திருமேனி கஞ்சுகத்தின் அணி விளங்க. மிக்கு எழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென்ன. இப்ப வந்து இடுப்புல வந்து அரை சாத்திட்டார். அப்ப மேனியில சில அணிகலன்கள் அணியணும்ல. அப்ப என்னன்னு அணியிடாரு பாருங்க. மிக்கெழும் அன்பர்கள் அன்பு ஆபரமா அணிஞ்சது எதுன்னா, அங்க அணியறது தோல்லியா இருக்கட்டும், நெஞ்சிலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அணியறது என்னன்னா, இவர்களை கொடுக்கக்கூடிய அன்பை தான் ஆபரமா அணிகிறாராம். மிக்கெழும் அன்பர்கள் அன்பு திருமேனி, அந்த அன்பு எல்லாம் சேர்ந்து திருமேனி விளைந்தாது என அக்குமணியா. அப்ப அந்த மேனி வந்து ஆபரணமாக்கல, மேனியே வந்து அன்பால ஆன மேனியா இருக்கு. விளைந்ததுன்னா அக்குமணியால் சன்ன வீரமும் ஆரமும் வடமும். அப்ப இந்த ருத்ராக்கத்துல சன்ன வீரம் அணிஞ்சுக்கிறாரு, வீரான ஆரம் அணிஞ்சுக்கிறாரு, வடம் கைக்கு அணிக்கோள் வளைச்சுரியும் கையில் அணியறதும் வந்து எல்லாமே ருத்ராக்கத்துல இருக்கு. அரைக்கடி சூத்திர சரியும் அதுவும் வந்து ருத்ராக்கத்துல இருக்கு. தக்க திருக்கால் சரியும் சாத்திய ஒன் சுடர் தயங்க எல்லாமே ருத்ராக்கத்துல அணிகிறார். சுடர் தயங்க இது எல்லாமே சுடர் வந்து இதுல இருந்து தயங்குதாமா, விலகி போகுதாமா இந்த சுடருக்கு முன்னாடி. பொருவத்தை தொண்டருக்கு புவி மேல் வந்து அருள் புரியும் பெருகு அருளின் திறம் கண்டு. அங்க சொன்னார் இல்லையா, நம்ம வென்றிமணி வேந்தனுக்கு வீதியில சென்றருளும் பெருங்கருணை திறம் கண்டு ராணின்ற மாதிரி பொருவில் திரு தொண்டருக்கு பொருவினா ஒப்பில்லாத, இவருக்கு பொருத்தமே இல்லாதவர்கள் யாருமே, ஒப்பே இல்லாத திரு தொண்டருக்கு புவி மேல் அங்க கூப்பிட்டு கூட இங்க வந்து அருள் குடிக்க போறாரு. புவி மேல் வந்து அருள் புரியும் பெருகு அருளின் திறன் கண்டு. அந்த அந்த இது யாருக்கு தெரியுதான், அந்த சிலம்புக்கு தெரியுதான். அதனால அது என்ன சொல்லுதான், பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர். சுவாமி வந்துட்டாருப்பா, நீங்கெல்லாம் வந்து பேணுங்க. அந்த அன்போட வழியில நின்னாக்கா இவர் எப்படின்னு வழியும் சொல்லி தருதான். அது பிரான் அருளே பேணுவீர் மட்டும் சொல்லல, எந்த வழியில நின்னா வரும் அன்பின் வழி நிற்பீர் என மறைப்பூண்டு அரைவனை போல திருவடிமை திருச்சிலம்பு திசை முழுதும் செல ஒழிப்பா. அந்த சிலம்பு சொல்லுதான் நமக்கெல்லாம், நீங்க இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது உங்களுக்கு, நீங்க சுவாமியை வந்து பேணுங்க. எப்படி பேணணும்னா அன்புல பேணுங்க, நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அது ஒழிக்குதான். அயன் கபாலம் தரித்த இட திரு கையால் அனைத்த. ஏற்கனவே பிக்ஷைக்கு போகும்போது திருமாலோட இந்த பிரம்மாவோட பாத்தீங்களா, கரெக்டா மாத்தி வருது பாருங்க. பிரம்மாவோட கபாலத்துல தானே கையில தரிச்சிட்டு இருக்கிறாரு. இடத்திரு கையால் இடது கையால அனைத்த வயங்கொலி மூவிலை சூளம் மணி திருத்தோல். இந்த சூளம் என்ன பண்ண போது, அடியார்களோட மனத்துல இருக்க மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய மூவிலை சூளம் ஒண்ணு வச்சிருக்காரு. அதை எந்த கையில வச்சிருக்காரு, இடது கையால வச்சிருக்காரு, அனைத்து வச்சிருக்காரு. வயங்கு ஒளி மூவிலை சூளம் மணி திருத்தோல் மிசை புலி. அப்படி சாட்சி தோல் மேல இருக்கும்போது அப்படி புலிதான் அந்த சூளம். அதான் இதுல கணபதி சிறுத்து பாட்டு சூழப்படையான சூழப்படையான சொன்ன தமிழ் மாலைன்னு சொல்லுவாரு ஞானசம்பந்தர். இந்த கடைக்காப்புல சொல்லுவார் பாருங்க, சேலும் கையிலும் திளைத்த கண்ணா சீர்கோள் செங்காட்டம் கொடி அதனுள். ஆனா இவர் பாடும்போது அவர் இந்த கோலத்துல வரல, இவர் பாடினதுக்கு அப்புறம் தான் கோலத்துல வர. அதுதான் வந்து அதாவது தேவாரம் தவிர வேற எதுவும் பாட மாட்டேன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மற்றவங்களுக்குலாம் அது வந்து ஏதோ நம்ம ஒரு ரொம்ப சொல்ற மாதிரி சொல்றாங்க, ரொம்ப பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது எப்படிங்க முடியும்? இதை படிச்சதுக்கு அப்புறம் எப்படி முடியும்? சூளம் எடுத்துட்டு வர்றது அதுக்கப்புறம், ஞானசம்பந்தர் வந்து போனதுக்கு அப்புறம் இவர் வர்றார். ஆனா அங்க ஞானசம்பந்தர் முதல்ல பாடுறாரு, சாமி பின்னாடி வர்றாரு, அவர் சொன்ன கோலத்துல வர்றார். அப்ப இங்க இவர் ஞானசம்பந்தர் சொல்றாரு, சீராள தேவனருக்கும் சிறுதொண்ட நாயனாருக்கும் அருள் செய்யறதுக்காக தான் இவர் இங்க வீட்டு இருக்கிறார், கடிநகராய் வீற்றிருந்தான்னு இவருக்கு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் இது வந்து அருள் நடக்குது. அப்ப அவங்களுக்கு எல்லாமே எனதுரை தனதுரைன்னு சொல்லிடுறாரு. அப்ப அவங்களுக்கு எல்லாமே தெரிந்துதான் வந்து சொல்றாங்க. இப்ப இதையும் வந்து எல்லா பாடல்களோட ஒன்னா எப்படி நம்ம சேர்த்து படிக்க முடியும்? இப்ப பெருமான கண்ட கொண்டு வேற என்னத்தை பாக்குறதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த பாடலை பாடின வாய் கொண்டு இது வேற என்னத்தை தான் பாட முடியும்? எப்படி பாட முடியும்? ஏன் அவங்களுக்கு புரியுறதுன்னு தெரியல. பாருங்க, சீர்கோள் செங்காட்டங்குடியில சூளம் வல்லான் கழல் ஏத்து பாடல். அந்த கழலையும் அந்த சூளத்தையும் சொல்றாரு. ஏத்து பாடல் சொல்ல வல்லாருக்கு வினை இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. திருச்சிலம்பு இல்ல, இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க நினைச்சுட்டே இருக்கணும் சுவாமியோட கோலத்தை. அதனால நினைச்சுட்டே இருந்து நாளைக்கு அமுதப்படையல். அப்போ முன்னர் பிரம்ம கபாலத்தை தாங்கி இட திருக்கையில வந்து அணைந்த சூளம் என்ன திருக்கையால அணைக்கப்பட்ட சூளத்தை வந்து தோல் மேல சாத்திக்கிட்டு வர்றார். பல திருக்கையில் தழைப்பு. அடுத்த பாடல் வரணும் இல்லையா? எத்தனாவது பாடல்மா? 3699.
அருள் பொழி அதானே அருள் பொழியும் திருமுகத்தின் அணிமுறவல் நிலவேறிப்ப. அந்த நிலா வந்து எப்படி நிலவோட குளிர்ச்சி வந்து ரொம்ப தன்மையா இருக்கும் இல்லைங்களா, அந்த நிலவு தான் வந்து சுவாமியோட திருவாயில வந்துருச்சோன்னு நினைக்கிற மாதிரி அவர் முறுவல் இருக்குதாமா. அப்ப சிரித்தே அருள் செய்தார் சைர சென்னரை செல்வனாரேன்னு சொல்றோம்ல. அப்ப அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவு முறுவல்ன்ற நிலவு எரிப்ப மருள் பொழி மும்மலமும் சிதைக்கும் வடிச்சூளம் வெயில் எரிப்ப. அது வந்து அப்படியே பளபளன்னு இருக்குதான் இந்த இது அடியார்களோட மும்மலமும் எரிக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய இந்த சூளம் வந்து வெயில் எரிப்ப பொருள் பொழியும் பெருகன்பு தழைத்து ஓங்கி புவியேத்த தெருள் பொழில் வன் தமிழ்நாட்டு செங்காட்டங்கூடி சேர்ந்தா. இங்க தமிழ்ல தெருள் பொழி தெரிந்த தெருள் சிவன் அடிமை தீரம் பற்றி அறிவிளக்கம் கொடுக்கும் வளப்பமுடைய தென்னாடு வாழன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி தென்னாடு வாழ்ந்தது தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். தண்டாதது துர்வேக்கை பசுவுடையார் தம்மை போல. ஆஹா, தண்டாதது தாங்க முடியாத ரொம்ப பசிச்சவங்க இருப்பாங்களே, தண்டாதது ஒரு வேட்கை பசி உடையார் தம்மை போல. பெரிய ரொம்ப தாங்க முடியாத பசி ஒருத்தர் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி போல அவருக்கு பசிக்காது, அதனால போலன்னு கொடுத்துட்டாரு. போல கண்டாரை சிறு தொண்டர் மனை வினைவி கடிதணைந்து. ரொம்ப பசிக்குது நான் போகணும்ன்ற ஒரு உரைவை காட்டி கேட்கிறாராம் சிறு தொண்டர் நாயனாரோட மனை. செங்காட்டங்குடி வரைக்கும் வந்துட்டாரு, கையில இருந்து அவருக்கு மனைக்கு வழி தெரியாதான், அதனால கேட்கிறாராம். மனை வினைவி கடித அணைந்து. ஏன்னா பின்னாடி செங்காட்டங்குடி நாயனார் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் இல்லைங்களா, காரணமின்றி காரியம் இல்ல. இப்ப இவரு கேட்டுக்கிட்டே போனாதான் பின்னாடி இருக்கவங்க சொல்ல உங்க வீட்டை தேடி ஒரு அடியார் போயிருக்காருன்னு கிடுகிடுன்னு அவர் வரணும்ல, அதுக்காக கேட்கிறாரு. கண்டாரை சிறு தொண்டர் மனை வினவி கடித அணைந்து வேகமா போய் தொண்டானார்க்கு என்னாலும் சோறளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்கு உள்ளாரோ என்ன எப்பயுமே சோறு அளிக்க கூட திருத்தொண்டர் அவரே கொடுத்துட்டார் பட்டது. திருத்தொண்டர் வண்ட அற்புதம் வண்டுகள் இருக்கக்கூடிய பூ மாலைகள் அணிந்த இவரு இருக்காரா அப்படின்னு கேட்க வந்தணைந்து வினவார் மாதவரை யாம் என்று சந்தனமாம் தையலார். அப்ப அவங்க வீட்டுல ஒரு அம்மையார் இருக்கிறாங்க, அந்த அம்மையார் பேரு சந்தன தாந்தி. அந்த சந்தனமாம் தையலார் முன் வந்து தாழ் வணங்கி அவங்க சுவாமியை